ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டில் பொது தமிழும் பொது அறிவும். இதோட தரம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு. ஸோ 10th பாஸ் இருக்கிறவங்களுக்கு நடந்த எக்ஸாமில் இருந்த தமிழும் அதுக்கப்புறம் பொது அறிவும் பற்றி இந்த கொஷின்ஸில் பார்க்கலாம். 2022 இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி ஆ, தமிழ் பகுதி மதிப்பீட்டு தேர்வு. ஃபஸ்ட்டு கொஷின், ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறதுக்கு பொருள் வெளிப்படைத்தன்மை. ஸோ உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்காயை வச்சு நம்மளால் மறைக்க முடியாது. ஸோ வெளிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறனால அது வெளிப்படைத்தன்மை. அடுத்தது, சிலை மேல் எழுத்து போல. இப்பொழுது விளங்கும் பொருளை தருக. சிலை மேல் எழுத்து அப்படிங்கிறது எப்போவுமே நிலைச்சு நிற்கும். அதனால் ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, ஒயிலாட்டத்தில் இரு வரிகளில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயல்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படிங்கிறது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறதான். ஸோ செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறது 3ஆம் நபர் சொல்கிற மாதிரி குறிக்கிறது. அதாவது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது இது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறது செய்வினை. ஏன்னா அவங்க ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க, அதனால அது செய்வினை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. இது சாலச் சிறந்தது அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, பெயர் சொற்களை பொறுத்தெழுதுக. ஆப்ஷன் ஏ மல்லிகை, ஆப்ஷன் பி பள்ளி, ஆப்ஷன் சி கிளை, ஆப்ஷன் டி இனிமை. இதுக்கு பொருள் பார்த்திங்க அப்படின்னா சினைப்பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருள் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மல்லிகை அப்படிங்கிறது பொருளோட பெயர். அடுத்தது பள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இடப்பெயர். ஸோ பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடம். அடுத்தது கிளை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சினை பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இனிமை அப்படிங்கிறது பண்பு. ஸோ இனிமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பண்பு குறிக்கிறது அப்படிங்கிறனால அதை சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினை பெயர், இனிமை பண்பு பெயர்னு சொல்கிறோம். அடுத்தது, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை, ஆப்ஷன் பி சினைப்பெயர் அப்படிங்கிறது கண், ஆப்ஷன் சி பண்பு பெயர் அப்படிங்கிறது ஆண்டு, ஆப்ஷன் டி தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஆடுதல். இதுக்கு சரியான விடை ஏவும் சியும். அதாவது காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை அப்படிங்கிறது வராது. அடுத்தது பண்பு பெயர் ஆண்டு வராது. ஸோ இந்த ரெண்டுமே தவறு. ஸோ செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர், அடுத்தது ஆண்டு அப்படிங்கிறது காலப்பெயர். ஸோ காலம் அப்படிங்கிறது ஆண்டு, மாதம், நாள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இறந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறது. பண்பு பெயர் அப்படிங்கிறது செம்மை, இனிமை, இந்த மாதிரி பொறுமை, இதையெல்லாம் பண்பு பெயராக சொல்லலாம். அடுத்த கேள்வி, கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு வேர்ச்சொல் பார்த்திங்க அப்படின்னா கேட்டல். அதனால் கேட்டு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி அப்படிங்கிறதான் அதோட வேர்ச்சொல். அடுத்து, தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா அப்படிங்கிறதான் அதுக்குண்டான வேர்ச்சொல். அதாவது தருதல் அப்படிங்கிறதான். ஸோ உன்னை தர்றது அதுக்கு அப்படிங்கிறது தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறித்து எழுதுக. அதில் சோ அப்படின்னா அரசன், வறுமை, மதில், நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மதில் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறித்து எழுதுக. மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது, பறவை இச்சொல்லிற்கு பொருளறிந்து கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படிங்கிற பெயர் இருக்குது. அடுத்த கேள்வி, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை அலரும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. அதெல்லாம் மரபு பிழை. கூகை குளரும் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வரும், செயற்கை நுண்ணறிவுன்னு வரும், அது வரல. அடுத்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர போகிறது அந்த இப்பு வரல. அடுத்தது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இந்த இடத்துல இச்சு வரல. ஸோ இதில் மட்டும்தான் 2 இடத்துலையுமே கரெக்டாக வந்திருக்குது. அடுத்து குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ சார்பு, மருந்து, கசு, பசு அப்படிங்கிறது குற்றியல் உகரத்தில் பசு அப்படிங்கிறதான் பொருந்தா சொல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயைவு அப்படின்னு சொல்கிறோம். எதுகை, மோனை, இயைவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழில் இருக்கிற இதை சொல்கிறோம். இசைவு அப்படிங்கிறத மட்டும்தான் இது பொருந்தா சொல்.
அடுத்து பொறுத்துகளில் வந்து சோறு, பால், பழம், நீர் இருக்குது. இதில் சோறு வந்து உண்டான் அப்படின்னு வரும். அடுத்தது பழம் பார்த்தீங்க அப்படின்னா பால் பார்த்தீங்க அப்படின்னா பருகினான், பால் வந்து பருகினான், நீர் வந்து குடித்தான், அதாவது டிக்கு வந்து 1 தான் வரும். அடுத்தது பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின்றான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழம் தின்றான், சோறு உண்டான், பால் வந்து பருகினான், நீர் வந்து குடித்தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது பொறுத்தக 876, 543, 321, 369 இதுக்கு உண்டான தமிழ் லெட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 4, அதாவது ஆப்ஷன் ஏ 876க்கு வந்து 4வது ஆப்ஷன், அடுத்தது பிக்கு வந்து 3வது ஆப்ஷன், சிக்கு வந்து 2வது ஆப்ஷன், டிக்கு வந்து 1வது ஆப்ஷன். அடுத்தது பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் தான் வந்து யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். அடுத்தது உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு வந்து பல்லுப்பாட்டு. அடுத்தது வந்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர் அப்படிங்கிறவர் தான் வந்து வரதன் அப்படிங்கிற இயற்பெயரை கொன்றவர். அடுத்தது மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறோட ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் தான் வந்து மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர். அடுத்தது நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் கூற்று யாருடையது அப்படிங்கிறது வந்து அர்ஜுனோட கூற்று தான் வந்து நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் என்றுங்கிறது கூற்று வந்து அர்ஜுனோட கூற்று. அடுத்தது வந்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூவியவர் திருவி கல்யாண சுந்தரனார் தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருள்க என்ற கூற்று கூறியவர், நாடுதும் யாமூர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இது எல்லாமே வந்து சரி, அதனால் அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது கூற்று அப்படிங்கிற ரெண்டு கூற்றில் எந்த கூற்று சரி அப்படிங்கிறது தான். சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2வது சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ரெண்டுமே வந்து சரியான விடை, அதனால் 2 கூற்றும் சரி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படிங்கிறது நேர்மை. ஸோ நேர்மை வந்து வாணிகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறள் தான் வந்து இது, அதனால் நேர்மை அப்படிங்கிறது தான் வந்து உணர்த்துது. அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் எந்த கூற்று சரி அப்படிங்கிறது தான். கூற்று 1 ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 ஏறெழுபதை பாடியவர் கம்பர் அப்படிங்கிறதான். கூற்று 2 மட்டும்தான் சரி, ஏறெழுபதை பாடியவர் கம்பர், ஆனால் ஏறெழுபது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கிடையாது. அடுத்தது யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். அடுத்தது மண்ணும் மாசற கற்றேனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்போர் சிறப்புடையோன். இப்பாடலின் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரையில் தான் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பொறுத்துக மதியாதார் முற்றம். அடுத்தது ஆப்ஷன் பி உபசரிக்காதார் மனையில், ஆப்ஷன் சி குடிப்பிறந்தார் தம்மோடு, ஆப்ஷன் டி கோடோனு கோடி இருப்பினும் அப்படிங்கிறதான். அதுக்கு சரியான விடை வந்து மதியாதோர் முற்றம் அப்படிங்கிறது மிதியாமை கோடி பெறும் அப்படிங்கிறது சரியான விடை. மதியாதோர் தலைவாசல் மிதியாதை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்தோட ஆப்ஷன். அடுத்தது 2வதுக்கு உபசரிக்காதோர் மனையில் உண்ணாமை கோடி பெறும் அப்படிங்கிறதான். உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங். அடுத்த ஆப்ஷன் குடி பிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி பெறும். ஸோ கூட பிறந்தவங்களோட கூடி வாழ்ந்த அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன். ஆப்ஷன் டி கோடோனு கோடி கொடுப்பினும், அதுக்கு வந்து சி சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அதாவது நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் வந்து தேசிய நூலக நாள். இது கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ நாள்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாள்கள் வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. அதில் வந்து தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் வந்து தேசிய நூலக நாள். அடுத்தது ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்ன அப்படிங்கிறதான். தெய்வமணி மாலை அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்தது ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி தான் வந்து ஞானப்பச்சிலை அப்படின்னு வள்ளலார் வந்து கூறுறாரு. அடுத்த கேள்வி முன்னீர் விளக்கம் மகடு உவோடில்லை என்று கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து தொல்காப்பியம் தான் வந்து சரியான விடை. அடுத்தது பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலையில் தான் வந்து பண்டைய கால துறைமுகங்கள் பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்கு.
அடுத்தது ஆற்றூர் பேச்சு வழக்கில் என்ன வந்து மருவி இருக்குது அப்படிங்கிறது ஆத்தூர். ஆத்தூர் வந்து முன்ன வந்து ஆற்றூர் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ தான் வந்து ஆத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர். இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேள்வி தான். அடுத்தது தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து ஜியு போப் அப்படிங்கிறவர் தான் வந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தார். அடுத்தது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் வந்து பரவலேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர். இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி, நிறையா பேர் வந்து தெரிஞ்ச கேள்வி. வீரமாமுனிவர் தான் வந்து சதுரகாதி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது கழகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் அமைத்தவர் வந்து பாண்டியர்கள். ஸோ கழகுமலையில் வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அமைத்தவர் வந்து பாண்டியர்கள். அடுத்தது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து மெய்கீர்த்தி அப்படிங்கிற நூல் தான். அடுத்தது வந்து பொறுத்துக தத்துவ தரிசனம், அடுத்து வந்து பிடி சாம்பல், அடுத்தது தாலாட்டு, அடுத்து வந்து மிட்டாய்க்காரன். இதில் வந்து யாரெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதா. தத்துவ தரிசனம் எழுதினவர் வந்து வள்ளிக்கண்ணன். அடுத்தது பிடி சாம்பல் எழுதினவர் பார்த்திங்கன்னா அண்ணா. அடுத்தது தாலாட்டு அப்படிங்கிற நூல் எழுதினவர் வந்து ஜெயகாந்தன். அடுத்தது மிட்டாய்க்காரன் நூல் எழுதினது வந்து கீவா ஜெகநாதன். ஸோ இவங்க தான் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி வந்து 2, 1, 4, 3 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர். ஆப்ஷன் 2 ஓமை கவிஞர். ஆப்ஷன் சி காந்திய கவிஞர். ஆப்ஷன் டி புரட்சி கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற வந்து உடுமலை நாராயண கவியவை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ஓமை கவிஞர் அப்படிங்கிற பெருஞ்சித்திரனாரை தான் வந்து ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ராமலிங்கனாரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரா பாரதியை வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா 1, 3 தான் சரி. அதாவது உடுமலை நாராயண கவியை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமலிங்கனாரை வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. இந்த 2 மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் வந்து தவறு. அடுத்தது வந்து முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடியரசன் எழுதினது. நீலமேகம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து முடியரசன் எழுதாத நூல். அடுத்த கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் வந்து பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் 2மே வந்து பாரதிதாசன் தான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய. இதுக்கு ஆப்ஷன் சி வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோர்வை இல்லை. நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் அப்படிங்கிறதும் கோர்வை இல்லை. தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க அப்படிங்கிறதும் சரியானது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து வந்து மோனைத்தொடை டேஸ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். மோனைத்தொடை வந்து 8 வகைப்படும். அடுத்த கேள்வி, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அமைந்துள்ள மோனை சொற்கள் எழுதுக. அது வந்து மோனை சொற்கள் என்னென்னா புனிதமுற்று புத்தக சாலை, இந்த 2 வந்து மோனை சொற்கள். எதுகை மோனைன்னு சொல்கிறோம்ல, அந்த மோனை சொற்கள். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படிங்கிறது கண்ணகி வந்து கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருள் வந்து மாறாது, ஆனால் எதிர்மறையான வாக்கியம். இவங்க வந்து அதாவது கண்ணகி எப்பவுமே கட்டுரை எழுதிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறோம். அடுத்தது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது கட்டளை தொடர் கிடையாது. அண்ணனோடு போ அப்படிங்கிறது ஒரு கட்டளை. ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கூடு கட்டு ஒரு இதை வந்து செய்யின்னு சொல்கிறது. அதே மாதிரி தமிழில் வந்து படி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து செய்ய சொல்கிறது. ஆனால் வந்து அரசு வந்து ஆணை பிறப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு செய்தி வாக்கியமாக தவிர கட்டளை தொடர் கிடையாது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. அதுக்கு வந்து அதுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது தான் சரியான கேள்வி. அடுத்து வந்து சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் அப்படிங்கிறது இந்த அப்பஸ்டஃபிலாம் போட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க.
அடுத்தது சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆஇக்கு அந்த அகர வரிசை கரெக்டாக எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காதா வரும். அப்போ கோமேதகம், மரகதம், அடுத்தது மா, அப்புறம் தான் மா வரும். மாணிக்கம், மாக்கு அப்புறம் தான் மூ வரும். ஓ முத்து. அடுத்த கேள்வி, பெயர் சொல்லை அகர வரிசையில் எழுதுக. அதுக்கு ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. அடுத்து தேடு அப்படிங்கிறோட வினை முற்று என்ன அப்படின்னா தேடினார். ஸோ வினை முற்றிருச்சு, அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ தேடினார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்துகளை வந்து வெண்பா, தூக்கல் ஓசை. அடுத்தது ஆப்ஷன் பி வந்து ஆசிரியப்பா, தூங்கல் ஓசை. ஆப்ஷன் சி களிப்பா வந்து செப்பல் ஓசை. ஆப்ஷன் டி வஞ்சிப்பா வந்து அகவல் ஓசை. இதுக்கு சரியான விடை வந்து வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை, களிப்பா அப்படிங்கிறது வந்து துள்ளல் ஓசை. ஆப்ஷன் டி வந்து வஞ்சிப்பா அப்படிங்கிறது வந்து தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறது தங்க கட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வவ்வல் அப்படிங்கிறதுக்கும் ஆப்ஷன் பி வந்து கான்சனன்ட், ஆப்ஷன் சி வந்து ஹோமோகிராஃப், ஆப்ஷன் டி வந்து மோனோலிங்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து சரியான விடை வந்து வவ்வல் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து. அடுத்தது கான்சனன்ட் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து. அடுத்தது ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஒப்பெழுத்து. அடுத்தது வந்து மோனோலிங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம். நனந்தலை உலகம்னா பெரிய உலகம்னு அர்த்தம், அதுக்கு சிறிய உலகம் அப்படிங்கிறதான் எதிர்தான சொல். அடுத்தது எடுப்பு எதிர் சொல் தருக. எடுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து முடித்தல் அப்படின்னு அர்த்தம். எடுப்பு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து முடித்தல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து தண்டலிர் பதம் இந்த சொல்லோட சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதான் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுகள் என்று குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சி வந்து அகநானூறு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள் தான் வந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். அடுத்தது சரியான பதிலை தேர்வு செய்க. இதுக்கு வந்து இருக்கிற நாலுமே வந்து சரி. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகனே ஆண்டாள். அடுத்தது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் தமிழ் சங்க மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதெல்லாமே வந்து சரி. அடுத்த கேள்வி, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர் அப்படிங்கிறவர் தான் வந்து பெருமாள் திருமொழியை வந்து பாடினார். அடுத்தது தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கானா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புற சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தாம் பெருமையை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தவர் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படிங்கிறது சித்தர்கள் தான் வந்து தொல்காப்பியம் கூடும் நிறைமொழி மாந்தர்கள். அடுத்தது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது வந்து தூது. அடுத்தது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள் தான் வந்து ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள். அடுத்தது உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை வந்து பல்லு அப்படிங்கிறதான் வந்து இந்த உழவரோட உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை வந்து எளிய நடையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அம்புஜாத்தம்மாள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறத வந்து அம்புஜாத்தம்மாள் எழுதியிருக்காங்க. அடுத்தது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை தான் வந்து சிறப்பிக்குது. அடுத்தது வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா சேற்று கற்றாழை அப்படிங்கிறது தான் வந்து இதில் குமரி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது புறநானூற்றை முதலாக புதுப்பித்து வெளியிட்டவர் வந்து ஊவேசா தான் வந்து புறநானூற்றை வந்து புதுப்பித்து வெளியிட்டார். அடுத்த கேள்வி, 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? அதுக்கு ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, துவரை வந்து தாமரை மலர். ஆப்ஷன் பி மறை பவளம். ஆப்ஷன் சி விசும்பு வானம். ஆப்ஷன் டி வந்து மதியம் நிலவு. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சியும் டியும் தான் வந்து சரியான விடை. மறை பவளம் அடுத்தது மதியம் நிலவு தான் வந்து சரியான விடை.
அடுத்த பொருத்தமான விடையை தருக. சிறு பஞ்சமூலம் காப்பிய இலக்கியம், குடும்ப விளக்கு சங்க இலக்கியம், சீவசிந்தாமணி அற இலக்கியம், குறுந்தொகை கற்கால இலக்கியம். இதுக்கு சரியான விடை சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம். அடுத்தது குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். அடுத்தது சீவசிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 திருக்குறளை அச்சிட்டாங்க. அடுத்த கேள்வி, திருமணம் செல்வகேசவரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும். அடுத்தது 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறவங்களோட பெயரால் தான் திருமண உதவித்தொகை வழங்கிட்டு வர்றாங்க. அடுத்தது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. அடுத்தது தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளில் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்ன அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்த 3 நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. அடுத்தது நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். அடுத்த கேள்வி, டாக்டர் ஆர்பி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னா ஊரும் பேரும். அடுத்த கேள்வி, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றியமல் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறவர் தான் அப்படி அழைச்சாரு. அடுத்து தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் ஆதிச்சநல்லூர் இருக்குது. அடுத்தது ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவில் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1938 நவம்பர் 13 சென்னையில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டமும் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாரு அப்படின்னா நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க தான் நடனக்கலையில் அவங்கள ஈடுபடுத்தி கொண்டாங்க. அடுத்தது பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி அப்படிங்கிற இதழ் மூலம் தான் விளக்கினார். அடுத்த கேள்வி, கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக தான் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.